தருமபுரி மாவட்டம் பாலக்காட்டில் நலம் தரும் நாவல் பழங்கள் நல்ல விளைச்சல் கண்டதோடு லாபம் ஈட்டி தந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். நாவல் பழம் என்ற பெயரை கேட்டாலே நாக்கில் எச்சில் ஊறும். சங்கத்தமிழ் இலக்கியங்களில் அருகதம், நவ்வல், நம்பு, சாட்டுவலம், சாம்பல் போன்ற பெயர்கள் கொண்டு அழைக்கப்படும் இப்பழங்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு சருமத்திற்கும் உடல் எடையை குறைக்கவும் உதவுவதோடு ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கச் செய்கிறது. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் துவங்கி ஆகஸ்ட் மாதம் விளைச்சல் காணும் இப்பழங்கள் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திராவிலும் நல்ல விளைச்சல் கண்டுள்ளதால் தமிழ்நாட்டில் உள்ள சந்தைகளுக்கு வரத்து அதிகரித்துள்ளது. தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் விளையும் நாவல் பழங்கள் மூங்கில் கூடைகளில் வைத்து விற்பனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது பிளாஸ்டிக் பெட்டியில் அடைத்து அனுப்பப்படுகின்றன. உடலுக்கு உறுதியளிக்கும் நாவல் பழங்கள் பலத்த காற்றின் காரணமாக மரத்திலிருந்து கீழே விழும்போது பழங்களுக்கு சேதாரம் ஏற்படாமல் இருக்க வியாபாரிகள் மரத்தின் கீழ் பகுதியில் வலைகளை கட்டி சேகரித்து வருகின்றனர். இவ்வாறு சேகரிக்கப்பட்ட பழங்கள் சுத்தம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இவ்வருடம் பாலக்கோடு பகுதியில் பொம்மஅள்ளி கிராமத்தில் விவசாயம் செய்து வரும் மாதையன் என்பவர் தனது தோட்டத்தில் 1 ஏக்கருக்கும் மேலாக நாவல் பழம் விவசாயம் செய்த நிலையில் நாள் ஒன்றுக்கு 400 கிலோ வரை அறுவடை செய்வதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டு நாவல் பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்ற நிலையில் தற்போது கிலோ 80 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் இப்பழத்தின் மூலம் நல்ல லாபம் ஈட்டுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதில் 1 ஏக்கரை நாவல் பழம் வச்சுருக்கேன். நல்ல விளைச்சல் தருவ எதிர்பார்க்காத விளைச்சல். ஒரு நாளைக்கு நான் 300 கிலோ 400 கிலோ அறுக்கிறோம். இது ஒசூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, பாலக்கோடு இந்த பயில் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிறோம். போன தடவை விளைச்சல் கம்மியாக இருந்தது, இந்த தடவை விளைச்சல் அதிகமாக இருக்குது. போன தடவை விளைச்சல் கம்மியாக இருந்ததுனால கிலோ 100 ரூபா 120 ரூபா போச்சு. இப்போ விளைச்சல் அதிகமாக வந்ததுனால இந்த தடவை 50 to 60 ரூபா தான் ரேஞ்சு தான் போகுது ஹோல்சேலில். மற்ற விலைகள் அவ்வளோதான் போகுது. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பெருசாக நஷ்டம் கிடையாது, லாபம் தான்.